யாரை வந்து நம்ம ஒரு நல்ல தலைவர்னு சொல்லுவோம்? அவருக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும் ஒரு நல்ல தலைவர் ஆகணும்னா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் தலைவர்னு மென்ஷன் பண்ண சொல்ல அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை வந்து ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை ஆள்ற தலைவராகவோ தான் இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 பேர் வேலை செய்யலாம். அவங்கள வந்து நம்ம எப்படி லீட் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியம். அதுவுமே இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு குடும்பத்துக்கு தலைவராகவோ இல்லை குடும்ப தலைவியாகவோ தான் இருப்போம். அப்படி நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து டெவலப் ஆக சொல்ல நம்மளை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ், நம்மளை நம்பி இருக்க மக்களுமே வந்து நல்லா இருப்பாங்க. அது என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. முதல் விஷயம் வந்து ஒரு மக்களுக்கு, ஒரு நாட்டு மக்களுக்கு இல்லை ஒரு குடும்பத்துக்கு தேவையான முதல் விஷயம் பாதுகாப்பு. அதை அமைச்சு தர வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. ரெண்டாவது விஷயம் குடி, அதாவது தன்னை நம்பி இருக்கிற மக்கள் அவங்க வந்து எப்படி இருக்கணும், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணுன்றதை ஒரு தலைவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டராக, ஒரு நல்ல குவாலிட்டியான பர்சனாக வந்து மாற்ற வேண்டியது ஒரு லீடருடைய கடமை. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கூழ், அதாவது வந்து ரீசோர்ஸஸ், எஸ்பெஷலி ஃபுட் ரீசோர்ஸஸ். ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் ஒரு நாடு வந்து டெவலப் ஆகும். முக்கியமாக ஃபுட் ரீசோர்ஸஸ் இருந்தால் தான் டெவலப் ஆகும். ஸோ தன்னுடைய மக்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு தலைவருடைய முக்கியமான கடமை. நாலாவது விஷயம் வந்து அமைச்சு, அதாவது வந்து ஆலோசகர்கள். எந்த ஒரு தலைவருமே வந்து தனிப்பட்டு செயல்படவே முடியாது. அவருக்குன்னு வந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு, தனக்கு ஒரு நல்ல ஐடியாவை வந்து சொல்கிறதுக்கு தன்னை சுற்றி வந்து ஆலோசகர்கள் அப்படின்றவங்க தேவை. இதுவுமே குடும்ப தலைவராக இருந்தாலுமே சரி, ஒரு வெல்விஷர், ஒரு மென்டர்ன்றது இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சீனியர் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆலோசகர்களை வந்து தன்னை சுற்றி வச்சுக்கிறது ஒரு லீடருடைய முக்கியமான ஒரு அம்சம். அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நட்பு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பயுமே வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட குவாலிட்டிஸுமே வந்து நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய நாட்டோடைய தலைவர்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், மற்ற கண்ட்ரீஸோட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவசியம். இல்லை ஒரு ஆர்கனைசேஷன், இல்லை ஒரு குடும்ப தலைவர்னால் தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்க வேண்டியது அவசியம். ஆறாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரண், அதாவது வந்து கோட்டை, ஃபோர்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு நாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த பாதுகாப்பு அரண், அதாவது வந்து ப்ரொடெக்ஷனை வந்து ஒரு தலைவர் வந்து உருவாக்கணும். நம்ம குடும்பத்துக்கு எது பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வீடு, அதுதான் வந்து அரண். மழை அடித்தாலோ இல்லை வெயில் அடித்தாலும் நம்ம வீடு தான் நம்மளை வந்து பாதுகாக்குது. இல்லை திருடர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம வீடு தான் வந்து பாதுகாக்குது. ஸோ குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வீடு தன்னுடைய மக்களுக்கு ஏற்பாடு பண்ண கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. இந்த 6 விஷயத்தையும் எந்த ஒரு தலைவர் உருவாக்குறாரோ அவர் தான் வந்து இருக்கிற தலைவர்கள்லேயே வந்து சிறந்த தலைவராக வந்து கருதப்படுவார். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் மின்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர்ன்றவர் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பயந்து போய் நிற்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஈகை, அதாவது கஷ்டப்படுற ஒரு மக்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர்கிட்ட இருக்கணும். மூணாவது விஷயம் அறிவு, எல்லாத்த பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் அப்படின்றது ஒரு தலைவருக்கு வந்து கண்டிப்பாக தேவை. பொது அறிவுன்றது ரொம்ப முக்கியம். நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம், எல்லாரையுமே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு டீமோட்டிவேட்டடாக, இல்லை தன்னை நம்பியிருக்கிற ஒரு பர்சன் வந்து டீமோட்டிவேட்டடாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு தலைவருக்கு வந்து இயல்பாகவே இருக்கணும். அவருடைய பேசிக் கேரக்டராகவே வந்து இந்த 4 விஷயமும் வந்திருக்கணும். தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் எந்த பிரச்சனை வேணால் வரலாம். அப்போது ஒரு நாட்டை ஆள்ற தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க் டைமிங்ஸுன்றதெல்லாம் கிடையாது. 9 to 5 ஜாப்ன்றது கிடையாது. எந்த நேரத்தில் எமர்ஜென்சின்னு வந்தாலும் அந்த நேரத்தில் அவர் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். திடீர்னு நைட் டைமில் வந்து வெள்ளம் வரலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாம், எதிர்பாராத சம்பவங்கள்லேருந்து எது வேணால் நடக்கலாம், திடீர்னு கலவரம் வரலாம். ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வேணால் எது வேணால் நடக்கலான்ற பட்சத்தில் அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவையோ இல்லை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ ரூல் பண்ணுற லீடருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையுமே வந்து அவர் அவைலபிளாக வந்து இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ப்ராப்பர் நாலேஜ், அதாவது வந்து எஜுகேஷன்ன்றது இருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு எமர்ஜென்சின்றது வருது,
ஒரு டிசாஸ்டர்ன்றது நடக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சமாளிக்க முடியுமே தவிர, அப்படி இல்லைன்னா சமாளிக்க முடியாது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராங்கான டிசிஷனை வந்து அவர் மேக் பண்ணணும். அதுதான் வந்து துணி உடைமை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு டிசாஸ்டரோ இல்லை வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதமாக நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் வந்து உடஞ்சி போகாமல் தைரியமான முடிவுகளை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கணும். இந்த 3 குவாலிட்டிஸுமே வந்து ரொம்ப முக்கியம். யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவே இல்லை ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோ ரூல் பண்ணுற ஒரு தலைவருக்கு. அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையதரசு. ஒரு நல்ல லீடர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் நடக்கிற குற்ற சம்பவங்கள், க்ரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை வந்து க்ரைம்ஸை வந்து எராடிகேட் வந்து பண்ணணும். குற்ற சம்பவங்கள்ன்றது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்தவர் தான் ஒரு சிறந்த தலைவர். அந்த மாதிரி நடக்கிற குற்ற சம்பவங்களை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக நின்று தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக்கள், தன்னை நம்பியிருக்க மக்களுடைய மானத்தை வந்து காப்பாற்ற வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை. ஸோ எப்போ குற்றங்கள் தவிர்க்கப்படுதோ அப்போ தான் வந்து மக்களுடைய மானமும் வந்து காப்பாற்றப்படும். குடும்பத்திலுமே வந்து அப்படி தான், தன்னை நம்பியிருக்க மக்கள் வந்து எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த ஒரு தப்பான வழியிலையும் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு லீடருடைய, ஒரு ஃபேமிலி லீடர், குடும்ப தலைவியோட கடமை. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ரீசோர்ஸஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வளங்கள், ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, வீடு, இது எல்லாமே வந்து ரீசோர்ஸஸ் தான். மக்கள் நல்லபடியாக வாழறதுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அது ரீசோர்ஸஸில் தான் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு, அண்ட் தென் ஃபர்தராக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரீசோர்ஸ்ன்றது அவசியம். ஸோ ஒரு தலைவருடைய முக்கியமான கடமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசோர்ஸஸ் எப்படி உருவாக்கலாம், அந்த ரீசோர்ஸஸ் எப்படி கேதர் பண்ணலாம், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் பண்ணணும். 2வது விஷயம் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை வந்து ப்ராப்பராக வந்து சேவ் பண்ண, பாதுகாத்து வந்து வைக்கணும். எந்த ஒரு விஷயத்தாலையுமே வந்து அந்த ரிசோர்ஸை அழிஞ்சு போகாமல் பாதுகாத்து வைக்கணும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணியாச்சு, அதை வந்து பாதுகாத்து வச்சாச்சு, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். காரணம் என்னென்னா, மக்களுக்கு தான் அந்த ரிசோர்ஸஸ் வந்து சொந்தம். ஏன்னா எந்த ஒரு ரிசோர்ஸுமே வந்து இயற்கையிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து அந்த இயற்கையை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு தான் வந்து அது சொந்தம், மற்ற உயிரினங்களுக்குமே அது சொந்தம் தான். ஸோ மக்கள் எல்லாருக்குமே, அந்த ஒரு லீடரை நம்பியிருக்கிற எல்லாருக்குமே அந்த ரிசோர்ஸஸ் வந்து போய் சேரணும். இது வந்து ஒரு லீடருடைய ஒரு முக்கியமான கடமை. ஃபேமிலிலையுமே வந்து இதே விஷயம் தான் நடக்குது. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ வந்து வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சு வந்து ரிசோர்ஸஸை வந்து உருவாக்குறாங்க, அதை வந்து ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க தன்னுடைய பசங்களுக்காக. அண்ட் தென் அதை வந்து தன்னுடைய பசங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, தான் வந்து ஒரு பெரிய தலைவர்ன்றதுனால ஒரு யாரையுமே கிட்ட நெருங்க விடாமல், எல்லாருக்கிட்டையும் வந்து திமிராக பேசிக்கிட்டு அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு லீடருடைய அல்டிமேட் குவாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஈஸியாக வந்து மக்கள் வந்து பார்க்கணும். தாங்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து மக்கள் வந்து பயப்படவே கூடாது. ஈஸியாக ஆக்சசபிளாக வந்து இருக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆணவமோ திமிர் பேச்சும் வந்து பேசக்கூடாது. எல்லாருமா இருந்தாலுமே, ஒரு நாட்டில் வந்து எல்லாருமே தான் இருப்பாங்க. அதிகமாக வசதியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை வந்து ஏழைகளும் இருப்பாங்க. அப்படி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பாக பேசுகிறாங்கன்னா, அந்த ஒரு தலைவருடைய ஆட்சியும் சரி, அவருடைய நாட்டையும் சரி, உலக மக்கள் எல்லாருமே வந்து புகழ்ந்து தான் பேசுவாங்க. வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அப்பான்றவங்க தன்னுடைய பசங்களை வந்து ஓவராக வந்து மிரட்டாமல், கண்டிக்காமல், எந்தெந்த விஷயத்தில் ஃப்ரீயாக விட்டுட்டு எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்கள கண்டித்து மெயின்டைன் பண்ணிட்டு போனோன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல பேரண்ட்ஸாகவும் இருக்க முடியும். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனை திவ்வுலகு. தான் மனசில் நினச்ச எல்லா நல்ல விஷயமும் நடக்கணும் அப்படின்னு ஒரு லீடர் நினைக்கிறாருன்னா, அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்லபடியாக வந்து பேசணும். எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு அன்பாக அக்கறையாக வந்து பேசணும். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். தன்னால் முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த 2 விஷயத்தை அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாருமே தன்னுடைய பேச்சை கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நினச்ச மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த தலைவரால் செஞ்சு முடிக்க முடியும்.
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். ஒரு தலைவருன்றவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டதிட்டங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல ஆட்சியை நடத்திட்டு வந்தார்னா அவர் வந்து என்னதான் வந்து மனித பிறவி, அதாவது வந்து என்னதான் ஹியூமன் பீயிங்காகவே இருந்தாலும் மக்கள் வந்து அவரை எப்படி பார்ப்பாங்கன்னா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக, ஒரு கடவுளாக வந்து அவரை பார்ப்பாங்க. செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகளுக்கு தங்கும் உலகு. ஒரு லீடர் வந்து பொறுத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிசிசம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஷான கிரிட்டிசிசம் வந்து அவர் வந்து பொறுமையாக வந்து பொறுத்துக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்தால் தான் டெவலப்மெண்ட்டுன்றது நடக்கும். தான் செய்கிற தப்பை வந்து இன்னொருத்தவங்க சுட்டி காட்டினா தான் நம்ம என்ன தப்பு செய்கிறோன்றது ஃபஸ்ட்டு தெரியும். எல்லாருமே வந்து தப்பு செய்வாங்க. அந்த தப்பை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதை வந்து தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கு சில பேர் வந்து தேவை. அதனால் ஒரு லீடர் வந்து ஒரு ஆஷான கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறாருன்னா அந்த கிரிட்டிசிசத்தை எதிர்த்து நிற்காமல், அந்த ஒரு கிரிட்டிசிசத்தினால கோவப்படாமல், அந்த கிரிட்டிசிசம் வந்து கரெக்டாக தப்பா, அதில் வந்து உண்மை இருக்கா இல்லையான்றதை பொறுமையாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன் வந்து எடுக்கணும். அந்த கிரிட்டிசிசம் உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய தப்புக்களை வந்து சரி பண்ணிக்கணும். இல்லை வந்து அது வந்து ஒரு ஃபேக் கிரிட்டிசிசம் அப்படின்னா அதை வந்து கடந்து போயிடணுமே தவிர கோவப்பட்டோ எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அவர் பொறுமையாக இருக்க சொல்ல என்ன ஆகுன்னா மக்கள் மத்தியில் அவருடைய பாப்புலாரிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும். மக்கள் எல்லாருமே அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் கோழி. முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொடை. தன்னை நம்பி வர மக்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து ஒரு தலைவர்ன்றவர் செய்யணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இரக்க குணம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை எதிர்த்தே வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் கூட அவர் மேலே கோவப்படாமல் அவர் மேலேயுமே வந்து ஒரு எம்பத்தியை வந்து டெவலப் பண்ணிக்கணும். இரக்க குணம்ன்றது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோல், அதாவது வந்து நீதிநெறி, ஜஸ்டிஸ் அப்படின்றது சொல்லலாம். தப்பு செஞ்சவங்களுக்கு அவங்க வந்து திருந்துற மாதிரி, வேறு யாரும் அவங்கள பார்த்து அதே தப்பை செய்யாத மாதிரி தன்னுடைய தீர்ப்பை வந்து வழங்கணும். அதே நேரத்தில் நல்லது செய்கிறவங்கள வந்து பாராட்டி அவங்களுக்கான மோட்டிவேஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குடியோம்பல். தன்னை நம்பி இருக்கிற மக்களை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிடாமல் அவங்களுக்கு உண்மையாக இருந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும். இந்த 4 விஷயத்தையும் எந்த ஒரு தலைவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரோ அவர் தான் வந்து ஒரு என்லைட்டன்ட் லீடராக வந்து இருக்க முடியும்.